ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது. அந்த டீச்சர் சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட் கிட்ட, நான் கொஸ்டின் கேட்பேன், நீங்கள் யார் இதில் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களோ அவங்க நாளையிலேருந்து இந்த கிளாஸுக்கு லீடரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு கொஸ்டின் தெரியுது, கொஸ்டினுக்கான ஆன்சர் தெரியுது. பட் எந்திரிச்சு சொல்ல ஒரு பயம். ஏதோ தப்பாக சொல்லிடுவணும், தப்பாக சொன்னால் மற்றவங்க நம்மளை பார்த்து சிரிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்திலே நம்ம சொல்லாமல் விட்டுடுறோம். சொல்லியிருந்தா ஒன்று என்ன நடந்திருக்கும், கரெக்டாக இருந்தால் நம்ம கிளாஸ் லீடராக இருக்கலாம். தப்பாக இருந்தாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. பட் அதுதான் பிரச்சனை. நமக்கு இங்கே நாலேஜ் தெரியுது தெரியல அப்படிங்கிறது ப்ராப்ளம் இல்லை, கான்ஃபிடென்ட் இல்லை, அதான் இங்கே பிரச்சனை. கான்ஃபிடென்ட், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சுன்னா இதை ஓவர் கம் பண்ணியிருக்கலாம். தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு பர்ஃபெக்டாக முடிவு பண்ணி அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு பேர் தன்னம்பிக்கை அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. பட் அது கிடையாது. எனக்கு எதுவுமே தெரியாது, ஒரே ஒரு சின்ன விஷயந்தான் தெரியும், ஆனால் அந்த சின்ன விஷயத்தை வச்சு நான் முயற்சி பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போவேங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் தன்னம்பிக்கை. இல்லை நமக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை இருக்குதா, இல்லை எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய காமனான ப்ராப்ளமா அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், கம்பேரிசன். அதிகமாக கம்பேர் பண்ணுறது மற்றவங்களோட, அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்களோட சக்ஸஸை மட்டுமே எடுத்து கம்பேர் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறீங்க, அங்கே இன்டர்வியூவில் உங்களை மாதிரி இன்னொருத்தர் வராரு. பட் அவர் நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குது, பட் உங்களுக்கு நாலேஜ் இருக்குது ஆனால் இங்கிலீஷ் உங்களால் பேச முடியல. ஸோ அதனாலேயே அவங்க செலக்ட் ஆகிடுறாங்க. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் யோசிக்கிறது என்ன, நீங்கள் அந்த விதத்தில் அந்த இடத்துல பார்க்குறது என்ன அப்படின்னா, அவங்களோட சக்ஸஸ், அவங்க இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டாங்க, அதுக்கு காரணம் நல்லா இங்கிலீஷ் பேசுனாங்க. பட் நீங்கள் படித்தது என்ன, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கலாம், நார்மல் ஒரு எஜுகேஷனில் படிச்சிருக்கலாம். பட் அவங்க ஒரு நல்ல ஒரு சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷனில் நல்ல ஒரு இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்கலாம். ஸோ அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்க்காம வெறும் சக்ஸஸ் மட்டுமே பார்த்து முடிவு பண்ணுறது தான் நம்மளுடைய பெரிய பிரச்சனை. நெக்ஸ்ட்டு, நம்ம லைஃப்பில் இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ஃபெயிலியர்ஸ் நடந்திருக்கும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே நம்ம லைஃப் இப்படி தான் போல், நம்ம அட்டம் பண்ணுறது எல்லாமே ஃபெயிலியரில் போய் முடியுது, ஸோ நம்ம லைஃபே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணுறது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஃபெயிலியர் மட்டுமே நம்ம லைஃப்பில் சந்திச்சிருக்க மாட்டோம், சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருப்போம், ஏதாவது ஒரு சின்ன சின்ன வின் பண்ணியிருப்போம். ஸோ அதை ஃபஸ்ட்டு லிஸ்ட் பண்ணணும். அப்போ நோட் பண்ணும்போது என்ன ஆகுனா, எந்தெந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்லாம் நான் பண்ணினேன். ஸோ அப்போ இப்போ என்ன பண்ண முடியும், இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் ஒன்று, நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்மளுடைய டீச்சராக இருக்கலாம், நம்மளுடைய பெற்றவங்களாக இருக்கலாம், எல்லாருமே சின்ன வயசில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, உனக்கு இது தெரியாது, உனக்கு இது வரவே வராது, நீ இதுக்கு சரியாக வரவே மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஆழமாக அந்த விஷயத்த நம்ம மனசில் பதிச்சிருப்பாங்க. ஸோ அந்த விஷயம் டக்குன்னு நம்மளை விட்டு போகாது. எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி, எந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடியும் அது ஃபஸ்ட்டு நின்று நம்மளை தடுத்துரும். நெக்ஸ்ட் ஒன், பர்ஃபெக்ஷன் மைண்ட் செட்டு. அதாவது என்னென்னா, எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபீல்டில் இறங்குறது. இது ஒரு நல்ல விஷயந்தான், அதுவே நமக்கு பிரச்சனையாக மாறிடுது லாஸ்ட்டில். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டிஎன்பிசி கிளாஸ் நீங்கள் போகிறீங்க, அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. கிளாஸ் போனோன்னு என்ன சொல்கிறாங்க, 6th-லேருந்து 12th வச்சு புக்கெலாம் கலெக்ட் பண்ணிடுங்க, நம்ம 6th-லேருந்து 1 by 1 நம்ம கொஸ்டின் எடுத்து நம்ம டெஸ்ட்டு வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நார்மலாக என்ன பண்ணலாம், 6th 7th இப்போக்கே கலெக்ட் பண்ணிவிட்டு கொஸ்டின் அட்டன் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது அந்தந்த புக்கை கலெக்ட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த பர்ஃபெக்ஷன் மைண்ட் செட் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மொத்த புக்கையும் கலெக்ட் பண்ணிட்டு தான் நான் ஃபீல்டுக்குள்ளேயே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறது. இதில் என்ன ஆயிடுதுன்னா, அவங்க புக்கு கலெக்ட் பண்ணுறதுக்குள்ளேயே அவங்க ரொம்ப டயர்டாயிருவாங்க. இவ்வளோ புக்கு நம்ம படிக்கணுமா, இவ்வளோ புக்கு நம்மளால் படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொஸ்டின் கேட்டு அதுலேயே அவங்க ஃபெயிலியர் ஆகிடுறாங்க. இதை எப்படி சரி பண்ணலாம், ஒரே நாளில் கண்டிப்பாக சரி பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணலாம். அது ப்ராக்டிஸ் எடுக்க தான் அது வரும். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் நீச்சல் கற்றுக்க ஆசைப்பட்றீங்க, நீச்சலை நீங்கள் ரொம்ப நாள் பார்த்துக்கிட்டே இருந்து அப்படியே மனசில் உள்வாங்கி அப்படி இப்படின்னு பண்ணி நீங்கள் நீச்சல் கற்றுக்கவே முடியாது. ஸ்டார்டிங்கில் குளத்துலையோ கிணத்துலையோ குளிக்கும் போது உங்களுக்கு பயம் இருக்கும், அந்த பயத்தை தாண்டி நீங்கள் குதிக்கிறப்ப தான் நீச்சல் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் எடுக்க தான் கற்றுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஸ்கில் டெவலப்மெண்ட். ஸ்கில் நிறைய டெவலப் பண்ணிவிட்டு நிறைய தெரிஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, அங்கே நிறைய சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டம் நாலேஜ் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறப்ப மற்றவங்களுக்கு இல்லை அப்படின்னா
அவங்களால அந்த இடத்துல கரெக்டாக ஒர்க் பண்ண முடியாது, கரெக்டாக போல்டாகவும் பேச முடியாது. ஸோ உங்களுக்கு அந்த விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கப்ப உங்களை அறியாமல் நீங்களே இதை நான் பண்ணுறேன், இது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போல்டாக அதை வந்து கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுவீங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. நீங்கள் முயற்சி எடுக்கலை, அவ்வளோதான். நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இந்த மாதிரி டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாருக்கும் நடக்கிற ரியல் ப்ராப்ளமை எளிமையாக இந்த சேனலில் பேசுகிறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.